கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 51வது வசனம். மத்தேயு 13:51. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உபமானங்கள் அதற்கான அர்த்தங்களை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். என்ன காரணம்? அவங்க தனியாக இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி, இது என்ன காரியம்னு சொன்ன உடனே கர்த்தர் அதை சொல்லி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் தேவனாய் இருந்து முழுவதும் தேவனாய் முழுவதும் மனுஷனாக இருந்தாலும் ஒரு நல்ல போதகராய் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல போதிக்கக்கூடியவராய், அதாவது தனக்கு கீழே இருக்கிறவர்கள் தன்னுடைய காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்த ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். எப்படி சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில்? அதாவது ஒரு போதிக்கிறவங்க ஒரு சிலர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லக்கூடிய விளங்கும் விதமாக தங்களை குறித்து தங்களுக்கு வெளிப்பாடை குறித்து ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அவங்களுக்கு கிரேக்க மொழி தெரியும், எபிரேய மொழி தெரியும், நான் இந்த இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? தங்களுடைய அறிவை தாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று காட்டக்கூடியதாக. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அதை மாற்றி எப்படி கர்த்தர் அவங்கக்கிட்ட பேசினாரு, இன்னைக்கு காலையில் நான் உங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தேன், அப்போ கர்த்தர் என்னோட பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயமான வார்த்தைகளை சொல்லி அதன் மூலமாய் அவங்க என்ன அவங்களுக்கும் கர்த்தருக்கும் பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லக்கூடியதா. ஆனால் ஒரு சரியான போதகர் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தை தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அழகாய் நேர்த்தியாய் விளங்கும் விதமாக, அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக. வேத வசனத்தில் அறிந்து கொள்வது என்பது என்ன? அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி ஒருவர் அறிந்து கொண்டு பிள்ளை பெற்றுக்கொள்கிறார்களோ அதுபோல இருக்கிறது தான் அறிந்து கொள்வது. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது. அப்போ தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது 2 பேதுரு முதலாவது அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நம்முடைய தேவ பக்திக்கும் ஜீவனத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் எங்கே இருக்குது? அவரை அறிகிற அறிவில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அது மாத்திரமல்ல, கடைசி அவர் முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாரு? 2 பேதுரு 3வது அதிகாரம் கடைசி வசனங்கள் என்ன சொல்லி முடிக்கிறாரு? நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துலேருந்து கற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் நல்ல ஒரு போதகராய் உட்கார்ந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக, அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஆமாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அப்படி சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு போதகர்கிட்ட உட்காந்து போதிக்கப்படுறீங்க? இந்த நாட்களில் போதனை என்பது குறைந்து போய்விட்டது, பிரசங்கம் தான் ஜாஸ்தி இருக்குது. என்ன ஒரே விசுவாசம்தான், நீ கர்த்தரை விசுவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசங்கங்களை கேட்குறமே ஒழிய ஜனங்களை சரியான முறையில் வேத வசனத்தில் வளர்க்கக்கூடிய நல்ல போதகர்கள் குறைந்து கொண்டே போகிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நல்ல டீச்சர் எப்படி இருக்கணும்? அவங்க கீழே இருக்கிறவங்க அதை அறிந்து கொண்டு தங்களுடைய ஆவி ஆத்துமா அவங்களுடைய இருதயத்தில் முழுமையாக தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதாக நிதானமாக தெளிவாக போதிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நான் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறது தப்புன்னு சொல்லலை, ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி பூர்வமாக பேசுங்க. ஆனால் என்னென்னா, பிரதானமாக நமக்கு கீழே இருந்து உங்களுடைய செய்தியை கேட்குறவங்க இல்லை உங்களுடைய வார்த்தையை கேட்குறவங்க அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக. இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அப்படி இல்லை, ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, எங்களுக்கு அப்படி போதிக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல போதனைகளை கேளுங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே சொல்லி கொடுப்பார் இன்றைக்கும். ஏன்னா 1 யோவான் 2:27 சொல்லும் என்ன சொல்கிறாரு? உங்களை போதிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, உங்களுக்குள்ள அபிஷேகமே சகலவற்றத்தையும் போதிக்கும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ நீங்கள் தேவனால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு.
ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14, 15, 16 அதிகாரங்களை சொல்லும் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ள வழி நடத்துவார். விசேஷமாக 16வது அதிகாரத்தை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார்னு. அப்போ உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த தேவனே ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்டு தேவனை அறிந்து கொண்டு அவருக்கென்று வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்மை அறிந்து கொண்டு நீர் யார் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு, ஆம் ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் எப்படி வாழ முடியும், எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.